வணக்கம் மக்களே, நான் சரஸ்வதி பழனி. என் சேனல் நேம் டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி 777. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமி தேவிக்கு வழிபாடு செஞ்சுருக்கேங்க. இந்த பூஜையை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா செல்வத்திற்கும் செழிப்புக்கும் குறையே இருக்காதுங்க. இப்போ நீங்கள் எந்த நிலமையில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். நிறைய பேர் இந்த பூஜையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பூஜை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த பூஜையை பார்த்து பயன்பெறணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதனால தான் எங்கள் வீட்டில் நான் எப்படி இந்த பூஜையை பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது வீடியோவில் போய் நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம இந்து மதத்தில் லக்ஷ்மி தேவிக்கு உரிய நாளாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் உரிய நாளாகவும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தேவியை வழிபடுறதுனால செல்வம், மகிழ்ச்சி மற்றும் நல்ல வாழ்வு கிடைக்குங்க. அதனால தான் நிறைய பேர் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வாங்க, சிறப்பு பூஜைகள்லாம் செய்வாங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த மாதிரி சிறப்பு பூஜையாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தாயார் முன்னாடி உப்பு தீபம் ஏற்றிருக்கேங்க. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் அகல் இருந்தாலோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி பவுல் இருந்தாலோ எடுத்துக்கோங்க. சில்வரை தவிர வெள்ளி, பித்தளை இல்லை மண்ணகல் இந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக உப்பு நிரப்பிக்கோங்க. அதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள்லாம் வச்சுட்டு மகாலட்சுமி தேவிக்கு உரிய இந்த மஞ்சள் கொம்பு 5 அதில் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி அந்த உப்புக்கு மேலே இந்த பொருட்களெல்லாம் நம்ம வைக்கணுங்க. இந்த மாதிரி வச்சு அழகாக அந்த உப்பு தீபம் ஏற்றுற பவுலை அலங்காரம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் என்ன வச்சுருக்கேன்னா மகாலட்சுமி தேவியோட வெள்ளி காயின், அது எங்கள் வீட்டில் இருக்குது. அதனால் நான் அதை வச்சுருக்கேன். அது கூட கோல்டு காயினும் நான் வைக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் இதெல்லாம் வைங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் 5 ரூபாய் நாணயம் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்தும் நம்ம வச்சுக்கலாம். எந்த தவறும் கிடையாது. இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. நம்ம 5 ரூபா நாணயத்தையும் வச்சு இந்த பூஜையை பண்ணலாங்க. இந்த மாதிரி நான் அழகாக தேவையான பொருட்கள்லாம் அது மேலே வச்சு அடுக்கிட்டேன். இந்த உப்பு தீபத்தை பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ஒரு முறையில் செய்கிறாங்க. நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே செய்கிறது. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு அடுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட லக்ஷ்மி குபேரர் தீபம் இருக்குது. நான் இப்போது அது மேலே அந்த தீபத்தை வச்சு அதில் நெய் விட்டு பஞ்சுத்திரி இருந்தால் நீங்கள் பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. ஆனால் என்கிட்ட நான் தாமரை திரித்தண்டு அதை நான் போட போகிறேன். மகாலட்சுமிக்கு தாமரை திரினா ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் பக்கத்தில் எங்கேயாவது கடைகளில் கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி தாமரை திரி வாங்கி பயன்படுத்துங்க. இன்னும் விசேஷமானதாக இருக்கும். அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா நம்ம பஞ்சுத்திரி போட்டும் ஏற்றலாம். ஒரு தவறுமே இல்லைங்க. இப்போ நான் அந்த திரியை நல்லா திரித்து அந்த நெய்யில் வைக்க போகிறேன். இந்த தீபம் ரொம்ப விசேஷமான தீபங்க. உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு தீபங்க. நீங்கள் எந்த நிலமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தவறாமல் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில்
இந்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்போட சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நீங்கள் வாழ போகிறது உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்களே பார்க்கலாம். ஒரு படியாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணரலாங்க. அதனால் இது ஒரு முக்கியமான தீபம். அதனால் வெள்ளிக்கிழமைகளில் எப்போ முடியுமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கை நிலை மாறுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது அம்பாள் முன்னாடி அந்த தீபத்தை ஏற்றிடலாம். அந்த உப்பு தீபத்துக்கு முன்னாடி அந்த தீப சுடரை பார்த்து உங்களோட கோரிக்கைகளை அந்த தீபத்துக்கிட்ட சொல்லுங்கள். அந்த மாதிரி செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்க பண கஷ்டமெல்லாம் நீங்கி கட்டாயமாக செல்வ செழிப்பாக வாழ்வீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்கள் வீடு மகிழ்ச்சிகரமான ஒரு வீடாக மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. இப்போ நான் அந்த தீபத்தை அம்பாள் பக்கத்தில் எடுத்து வச்சிடுறேன். நம்ம இன்னும் அர்ச்சனைலாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அந்த தீபத்தை அந்த பக்கமாக எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஒரு ஓரமாக வச்சிடலாம். வெள்ளிக்கிழமைகள்னாலே ரொம்ப விசேஷமான நாட்கள் இல்லைங்களா? ஆனால் அதுலேயும் ஆடி வெள்ளி, தெய்வள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களுங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா கட்டாயம் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த உப்பு தீபத்தை நீங்கள் ஒரு 24 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்குங்க. இப்போ நான் என்கிட்ட லக்ஷ்மி காயின் 108 இருக்குது. அதனால் நான் மகாலட்சுமிக்கு அந்த 108 காயினை வச்சு எனக்கு தெரிஞ்ச போற்றிகளை சொல்லி நான் அர்ச்சனை பண்ணுறேன். அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி லக்ஷ்மி காயின் இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் 5 ரூபாய் காயின் இருந்தால் அதை நீங்கள் அது மூலயமா நீங்கள் இந்த மாதிரி அர்ச்சனைகள்லாம் செய்யலாங்க. நீங்கள் இதெல்லாம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேணாம். நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க 5 ரூபாய் காயினை வச்சியும் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நம்ம இப்படி அர்ச்சனை பண்ணும்போது அந்த காயினோட சத்தம் கேட்கணும். அதனால தான் நம்ம காயினை வச்சு அர்ச்சனை பண்ணுறது. இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கோவில்களில் இந்த காயினை வச்சு நல்லா சத்தமாக இப்படி தூக்கி அந்த தட்டில் நம்ம விடுவாங்க. அந்த சத்தம் ஒலிக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சி நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இந்த நாளில் நம்ம பசுவை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தேவாதி தேவர்களுமே வாசம் செய்கிறாங்க. அதனால் நம்ம பசுவை வணங்கினோம்னா மகாலட்சுமி தேவியோடு சேர்த்து அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதற்கு சமங்க. நம்மக்கிட்ட பசுமாடு இருக்காது இப்போ இருக்க கால சூழ்நிலைகளில். கிராமப்புறங்களில் இருக்கும், அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நம்மக்கிட்ட இல்லைன்னா சின்னதாக ஒரு பசுவோட சிலை வாங்கி வச்சு வீட்டில் வழிபாடு செய்யலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த காயினை நான் எப்படி விடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே நம்ம அந்த மாதிரி விடுறது மூலயமா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தருங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நாட்களில் வேறு என்ன பூஜைலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குத்து விளக்கு பூஜை இல்லை விளக்கு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் கோவில்கள்லாம் கட்டாயம் விளக்கு பூஜை செய்வாங்க. நீங்கள் அந்த விளக்கு பூஜையிலையும் கலந்துக்கலாம். நான் ஒரு 20 வருஷமாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆதிபராசக்தி கோவிலில் நடக்கிற விளக்கு பூஜையில் தவறாமல் கலந்துக்கின்னு இருக்கேங்க. அதனால் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் நடந்தது.
இப்போது என்னால் அப்படி கோவிலில் போயிட்டு கலந்துக்க முடியல. ஏன்னா இப்போ உடம்பு ஒத்துழைக்க முடியல. கால் வலி, மூட்டு வலி இதனால் போய் ரொம்ப நேரம் கோவிலில் உட்காந்து அந்த பூஜையில் என்னால் கலந்துக்க முடியல. அதனால் நான் இப்போல்லாம் வீட்லேயே வந்து விளக்கு பூஜை நான் பண்ணுறேன். அப்படி எங்கள் வீட்டில் நான் பண்ணுற விளக்கு பூஜையை, குத்து விளக்கு பூஜையை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவாக தரேன், பாருங்கள். இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம இன்னும் என்னெல்லாம் செய்யலான்னா, தியானம் செய்யலாம். இந்த நாட்களில் நம்ம எப்போவுமே இறைவனையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சிந்தனைகளை சிதற விடாமல் அந்த நாட்களில் நம்ம வந்து இறைவனே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து தாயாருக்கு இன்றைக்கி தாம்பூலம் கொடுக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா தாயாருக்கு பிடிச்ச பச்சை கலர் ப்ளவுஸ் பிட் வச்சுருக்கேன். மஞ்சள், குங்குமம், கயிறு, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, பழம், பூ. எப்போவுமே நான் தாயாருக்கு ஒரு விஷயத்த மறக்காமல் கொடுப்பேன், அது மருதாணி. ஏன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மருதாணி. அதனால தான் நம்ம கையில் கூட மருதாணி வச்சுக்கிட்டு பூஜையை பண்ணோம்னா இன்னும் பலன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும், ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் எப்போவுமே தாயாருக்கு மருதாணி வைக்கிறத மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் இப்போது தீபம் காமிச்சிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க. உங்களோட பண கஷ்டங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் செல்வ செழிப்போடு வாழணுன்னு நான் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து தாயாருக்கு பூஜைகள் பண்ணலாம். அவங்களுக்கு பிரசாதமாக என்னெல்லாம் வைக்கலான்னா, உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே செஞ்சு தாயாருக்கு வைக்கலாம். அவங்களுக்கு பிடிச்சது பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி விஷயம் மகாலட்சுமி தாயாருக்கு செஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லை முடியல அப்படின்றவங்க நம்ம வந்து ஒரு பால் காய்ச்சி அதில் ஏலக்காய், குங்குமப்பூ, நாட்டு சக்கரைலாம் போட்டும் அம்பாளுக்கு நம்ம பிரசாதமாக வைக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றவங்க ஒரு வெத்தலை பாக்கு, பூ, பழமும் வச்சு நம்ம வந்து நம்ம பூஜையை செய்யலாங்க. இப்போது அட்சதை, எப்போவுமே அட்சதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அட்சதையை கையில் எடுத்துக்கிட்டு உங்களோட வேண்டுதல்களெல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டு தாயாரோட பாதத்தில் சேர்த்துடுங்க. கட்டாயம் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுங்க. இந்த பூஜையை எப்படி செய்யலாம் அப்படின்றத என் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தாலும் சரி, இல்லை சிலை இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கிட்டு அந்த திருவுருவ படத்திற்கு நல்லா பூக்களால் அலங்காரம் செஞ்சு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதன் பின் நான் இந்த வீடியோவில் காண்பித்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றி வைத்து கண்டிப்பாக அந்த தீபச்சுடரை பார்த்து உங்கள் வேண்டுதல்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கும் பண கஷ்டம் நீங்கி கட்டாயம் நீங்கள் செல்வ செழிப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கட்டாயம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க மகாலட்சுமி தேவியார்கிட்ட உங்கள் வேண்டுதல்களை வைங்க. போகும்போது உங்களால் முடிஞ்ச தாமரைப்பூ இல்லைன்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிட்டு தாயாருக்கு கொடுங்க. உங்களால் நிறைய முடியும்னா 5 இல்லைன்னா 11 இல்லை 21 இந்த மாதிரி தாமரை பூக்களை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு கொடுங்க. கட்டாயம் உங்களோட கஷ்டங்கள் நீங்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பூக்களோட இன்னும் விசேஷமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது வில்வம். வில்வம் வந்து சிவனுக்கு மட்டும் உகந்தது இல்லைங்க, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. அதனால் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வில்வமும் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் வில்வத்தாலையும் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறேன். கட்டாயம் வில்வ இலையை பயன்படுத்துங்க. கோவிலுக்கும் வாங்கிட்டு போய் கொடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மற்றும் ஒரு எங்கள் வீட்டில் நான் பண்ணுற பூஜைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.